ஹலோ குழந்தைகளே, மறுபடியும் அக்கா ஒரு அழகான மிஷனரி ஸ்டோரியோட உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். கதையை கவனமா கேட்போமா? 1792ஆம் ஆண்டு இங்கிலாந்து தேசத்துல பிறந்தவர் தான் ஜான் டக்கர். இவரு தன்னுடைய மிஷனரி ஊழியத்தை சென்னையில தான் முதலா ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா அவரு திருநெல்வேலி பகுதிக்கு வந்தாரு. அங்க அவரு வரும்போது பெண்கள் எல்லாம் பலவித அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தாங்க. ஒரு நாள் இவரு மாலை நேரத்துல குதிரை வண்டியில போயிட்டு இருந்தாராம். அப்படி போயிட்டு இருக்கும்போது இவருக்கு ரொம்பவே தாகமா இருந்துச்சாம். அதனால ஒரு இடத்துல குதிரை வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு வீட்டுல போய் கதவை தட்டுனாங்க. அந்த கதவை ஒரு இளம் பெண் திறந்தாங்க. அந்த பெண்ணிட்ட எனக்கு தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் தாமா அப்படின்னு ஜான் டக்கர் கேட்டாங்க. கேட்ட உடனே அந்த பெண் உள்ளாடி ஓடிட்டாங்க. அந்த இடத்துல அவங்க கிராமத்துல என்ன ஒரு பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த பெண்கள் ஆண்களிடம் பேசக்கூடாது, பெண்கள் கல்வி கற்க கூடாது, அப்படியெல்லாம் ஒரு அடிமைத்தனம் அந்த காலத்துல திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்துச்சு. இத பார்த்து ரொம்ப மனம் உடைந்தவராய் ஜான் டக்கர் தன்னுடைய சகோதரி சாராள் டக்கருக்கு ஒரு கடிதம் எழுதினாங்களாம். இந்த சாராள் டக்கரை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மாற்றுத்திறனாளி. அப்படின்னா அவங்களுக்கு 2 கால்களுமே இல்ல. அவங்க ஜான் டக்கர் இந்த எழுத்து மூலமா இவருடைய ஊழியத்தை பற்றியதான எல்லா விஷயங்களையும் அவங்க தங்கைக்கு அனுதினமும் எழுதிட்டு வந்தாங்க. சாராள் டக்கர் இந்த விஷயத்தை கேட்ட உடனே ரொம்ப மனம் உடைஞ்சு போனாங்க. அவங்க இந்தியாவை பத்தி கேள்விப்பட்டதில்ல, திருநெல்வேலியை பத்தி தெரியாது, பாளையங்கோட்டையை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா இந்த பெண்கள் கல்வி கற்பதற்கு இவ்வளவு ஒரு கொடுமையான நிலையில இருக்கிறாங்க, இந்த பெண்கள் வெளியில வர முடியல, அவங்க திறமையை வெளிப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்க கிட்ட இருந்த 20 பவுன் நகைய திருநெல்வேலிக்கு அவங்க அண்ணாக்கு அனுப்பி வச்சாங்களாம். எதுக்காக தெரியுமா? பெண்களுக்கு ஒரு பெரிய கல்லூரியை தொடங்குவதற்காகத்தான். உடனே ஜான் டக்கர் அவங்களுடைய பணியாளர்கள் எல்லாம் இணைந்து ஒரு பெரிய கல்லூரியை தொடங்கினாங்க. சாராள் டக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லூரிய ஆரம்பிச்சாங்க. நிறைய பெண்கள் இந்த கல்லூரியில படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு போதிய நிதி நிலைமை இல்லாததுனால அந்த கல்லூரிய மூடிட்டாங்களாம். இத நினைச்சு சாராள் டக்கர் ரொம்பவே வருத்தப்பட்டு அவங்க உடல்நிலை மோசமாகி கொண்டே இருந்தது. இத பார்த்த சாராள் டக்கருடைய தோழிமார்கள் சாராள் டக்கர்கிட்ட என்ன சாரா, என்னாச்சு உனக்கு, உன உடல்நிலை ஏன் இவ்வளவு மோசமா இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. சாராள் டக்கர் சொன்னாங்க, திருநெல்வேலி மாவட்டத்துல என்னுடைய அண்ணன் ஜான் டக்கர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க உள்ள பெண்கள் கல்வி கற்க முடியாத நிலை இருந்துச்சு. என்னுடைய நகைகளை கொடுத்து அங்க ஒரு கல்லூரியை நாங்க திறந்தோம். ஆனா இப்போ போதிய பொருளாதாரம் இல்லாததுனால அந்த கல்லூரி மூடி இருக்குது. அந்த பெண்கள் கண்டிப்பா கல்வி கற்கணும் அப்படின்னு அந்த சோக நிலைமைய அந்த தோழிகள் கிட்ட சொன்னாங்க. உடனே அந்த தோழிகள் என்ன பண்ணனாங்க தெரியுமா? எல்லார்கிட்டையும் உதவி கேட்டு 811 பவுன் திரட்டி உடனடியாக திருநெல்வேலிக்கு அவங்க ஜான் டக்கருக்கு அனுப்பி வச்சாங்க. திரும்பவுமாக அந்த சாராள் டக்கர் கல்லூரி திறக்கப்பட்டது. 20 லட்சத்திற்கு மேலான பெண்கள் அக்கல்லூரியில கல்வி பயின்று மேன்மையான நிலைக்கு உயர்த்தப்பட்டாங்க. என்னை கேட்டுக் கொண்டிருக்கும் சின்ன குழந்தைகளே, சாராள் டக்கர் உடல் ஊனமான நிலையிலும் பெண்கள் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக எல்லாருக்கும் உதவி செஞ்சாங்க.
தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்து உதவி செஞ்சாங்க. நாமும் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற, நம்ம சுற்றி இருக்கிற பிள்ளைங்க ஒருவேளை நோட்டு புக் வாங்க வசதி இல்லாதவங்க இருப்பாங்க, ஃபீஸ் கட்ட வசதி இல்லாத பிள்ளைங்க இருப்பாங்க. எல்லாருக்கும் நம்ம உதவி செய்யும் போது கிறிஸ்துவுக்கு கனி கொடுக்கிறவர்களா நம்ம மாறுவோம். அன்பு குழந்தைகளே, நாமும் உதவி செய்வதில் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவோமா?